இன்றைக்கி தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியாதில்ல, எல்லா தொழிலில் முக்கால்வாசி 90% தொழில் அவங்க குடும்பத்து கையில் தான் இருக்குது. இன்றைக்கி அண்ணாமலையை பற்றி இவ்வளோ சொத்து சேர்த்துட்டார், அவ்வளோ சொத்து சேர்த்துட்டார்னு சொல்லி வாய்க்கடியே பேசுகிறானுங்களே. நான் இவனுங்களுக்கு சவால் விடுறேன். நான் அண்ணாமலை ஜிக்கு நான் கோரிக்கை வைக்க தயார். உங்கள் சொத்து எவ்வளோ இருக்குன்ட்டு பப்ளிக் முன்னாடி மீட்டிங்கில் நிரூபிங்கன்னு. அதே மீட்டிங்கில் வந்து இப்போ இருக்கிற திராவிட மாடல் தலைவரோ இல்லை அவங்க குடும்பமோ எங்களுக்கு இவ்வளோ தான் சொத்து இருக்குன்ட்டு நிரூபிக்க தயாரா? தைரியம் இருந்தால் திராவிட மாடலை சவால் விட சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் இது வரைக்கும் சவால் விட்டு எந்த பிரச்சனைக்கும் அவர் வந்து பதில் சொன்னதே இல்லை. நீட்டுக்கு சவால் விட்டேன், எடுத்து பாருங்க நான் மொட்டை அடிச்சிட்டு ஜெட்டியோட ரோட்டில் நிற்கிறேன்ட்டு. ஓகே, நீங்கள் சொன்னீங்க. நான் தான் சொல்லியிருந்தேன். அதுக்கு வாயே திறக்கலை. சூட்சமம் தெரியும், நாங்கள் அப்பாவும் பிள்ளையும் ஒன்றுத்தையும் பிடுங்க முடியல அங்கே போய். இன்னி வரைக்கும் வாயை இந்த வாக்குறுதியில் அது வரும். இந்த வாக்குறுதி ரகசியங்கள்லாம் வந்துடும் நினைக்கிறேன். எது அடுத்தது வெற்றி பெற்றால் எங்கள் ரகசியம் நீட்டோட ரகசியம் வந்து நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லுவாங்க. நீட்டோட ரகசியம் என்ன பண்ண போறாரு? ஜெயிச்சதுக்கப்புறம் அதே ரகசியம். அதான் ஒரு முட்டாள் பையில வச்சுக்கிட்டு ஒரு காரியம் நடத்தினாரு. அதான் ரகசியம். என்ன நடத்தினாரு தெரியுமா உங்களுக்கு? என்னது சொல்றீங்க? அதாவது 50 லட்சம் கையெழுத்து நான் வாங்க போறேன். எப்படி 50 லட்சம் கையெழுத்து நான் வாங்க போறேன், கவர்னர்கிட்ட கையெழுத்து வாங்கி நீட்டை நான் எடுக்க போறேன்னு. அதாவது ஒரு 10வது படித்தவன் கூட செய்ய மாட்டான் இந்த காரியத்தை. இதை வந்து எப்பேற்பட்ட முட்டாள்தனம் இது, நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நீட் நாட் ஓன்லி ஃபார் தமிழ்நாடு, ஃபார் ஆல் ஓவர் இந்தியா. ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கிற நீட்டை ஒரு மாநிலத்தில் கையெழுத்து வாங்கி ஒரு கவர்னர் கையெழுத்து போட்ட வண்டி உனக்கு எப்படி தனியாக அப்ரூவல் கொடுத்துருவான்? அதுவும் இந்தியாவிலே அதிகமாக மெடிக்கல். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இது அதையும் மீறி நீ போய் நான் கையெழுத்து இயக்கம் வாங்குவேன், நான் கவர்னர்கிட்ட கையெழுத்து வாங்கி நீட்டை எடுப்பேன்னா, இது அந்த ரகசியம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் இதான் ரகசியம் நான் கொடுத்துட்டோம், கவர்னருக்கு கொடுக்க மாட்டாரு, கவர்னர் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. எங்க கவர்னர் கொடுத்தா வண்டி அப்ரூவல் கொடுத்துருவானுங்க. எல்லாத்தையும் தெரிஞ்சதை எப்படி கொடுப்பாங்க? அது அப்ப என்ன அர்த்தம்? மக்களை முட்டாளாக்க நினைக்கிறாங்க. மக்களை முட்டாள் இல்ல, இவங்க எது சொன்னாலும் அவங்க நம்புவாங்கன்னு இவனுங்களுக்கு நல்லா தெரியும். புரியுதுங்களா? கவர்னர் மேல பழிய போட்டு புரியுதுங்களா? கவர்னர் மேல ஆகுனா, ஏன்னா ரவி யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழகத்துல வந்ததுல இருந்து பிரச்சனை தான். அது மட்டும் கிடையாது, அவர் வந்து விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸர் அவர் ரவி. புரியுதுங்களா? அவர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக தான் எடுப்பார். இவங்க நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், இவங்க எழுதி கொடுக்குறதெல்லாம் படிக்கிறதுக்கு கவர்னர் ஒன்றும் உங்கள் வீட்டு வேலைக்காரன் கிடையாதுன்ட்டு. இப்போ சமீபத்தில் இப்போ சட்டசபையை விட்டு வெளியேறதுக்கு அதுக்கு கவர்னர் வரைக்கும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. நான் என்ன கேட்குறேன், அவர் என்ன கேட்டார்? சட்டம் ஒழுங்கில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, போதைப் பொருள் அதிகமாகிடுச்சு, கல்வித்துறைக்கு நிதி கொடுக்கப்பட்டதில் பர்மனன்ட் போஸ்டிங் போடலை, இந்த மாதிரி விவகாரங்கள், முக்கியமான விவகாரங்கள் எதுவும் அந்த கவர்னர் உரையில் கொடுக்கப்படலை, அதனால் நான் பேசலைன்னாரு. அதுக்கப்புறம் இவர் ஏதாவது வாயை திறந்தாரா?